ஆனந்தி, நேபாளத்தில் மீண்டும் ஒரு பேராபத்து ஏற்பட போகின்றது என்ற சீனாவின் எச்சரிக்கையை அடுத்து அங்கு மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய மீட்பு பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது மேலும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் இந்த இயற்கையான உருவான ஏரி தற்போது நிரம்பி வழிவதால் அது உடையக்கூடிய அபாயத்தில் இருப்பதாகவும், அப்படி உடைந்தால் அது மீண்டும் ஒரு மிகப்பெரிய பேராபத்து ஏற்படுத்தும் என்று நேபாள அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதாவது ஏற்கனவே ஏற்பட்ட அந்த பாதிப்பு என்பது 5200 மீட்டர் உயரத்தில் லாங்டாங் லிரிங் மலையின் வடக்கு பகுதியில் இருந்த ஒரு மிகப்பெரிய பனிப்பாறை துண்டாக உடைந்து 1200 மீட்டர் கீழே உள்ள லெண்டே ஆற்றில் விழுந்ததை சேட்டலைட் புகைப்படங்கள் எல்லாம் காண்பிக்கின்றது. அந்த பனிப்பாறைகளும் குறுகிய பள்ளத்தாக்கை அடைந்ததால் இயற்கையான தடுப்பு அணை போன்ற அமைப்பு உருவாகி அது பின்னர் உடைந்து பனிப்பாறைகள் சேறு மற்றும் தண்ணீர் கலந்து ஒரு மிகப்பெரிய வெள்ள பாதிப்பு, ஒரு காட்டாற்று வெள்ளம் என்பது ஏற்பட்டு ஒட்டுமொத்த நேபாளம் மட்டுமல்லாமல் உலக நாடுகளை அதிர்ச்சிக்குள்ளாக்கிய நிகழ்வு. அதற்கான மீட்பு பணிகளும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நூற்றுக்கணக்கான சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் யாரும் உயிரோடு இருக்கிறார்களா என்பது தொடர்பான தேடுதல் பணியும் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சம்பவம் நடந்து 2 நாட்கள் தான் ஆகின்றது. ஆனால் அதற்குள்ளாக மற்றும் ஒரு எச்சரிக்கை என்பது மீட்பு பணிகளை நிறுத்தி இருக்கக்கூடிய நிகழ்வு என்பது வேறு யாரேனும் உயிரோடு இருந்தால் அவர்களை மீட்பதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பது இன்னும் கூடுதல் ஒரு அச்சத்தையே இது உருவாக்கி இருக்கிறது. ஏனென்றால் நேபாளத்தில் இருக்கக்கூடிய சோசென் கோலா, புரே சாங்போ ஆகிய ஆறுகள் இருக்கிறது. அந்த 2 ஆறுகள் சங்கமிக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு அருகில் ஒரு வெள்ளத்தால் ஒரு பெரிய ராட்சத இயற்கை தடுப்பு, அதாவது ஒரு ஏரி ஒன்று உருவாகி இருக்கிறது. அந்த ஏரி தற்போது 20 லட்சம் கனமீட்டர் தண்ணீர் அந்த ஏரியில் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 2 நாட்களில் 30 லட்சம் கனமீட்டர் தண்ணீர் அங்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும், அப்படி வந்தால் 2 நாட்களில் அந்த இயற்கையான உருவான ராட்சத ஏரி 50 லட்சம் கனமீட்டர் தண்ணீர் உடைத்து கொண்டு ஒரு பல மடங்கு பேராபத்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் அது ஆபத்தை உருவாக்கலாம் என்று சீன அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக ஏற்கனவே மீட்பு பணிகள் நடைபெற்று வந்திருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்தும் நேபாள அரசு அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த உத்தரவின்படி உடனடியாக மீட்பு பணிகள் நிறுத்திவிட்டு பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்லுங்கள் என்ற ஒரு அதிரடி ஒரு உத்தரவு, அவசர எச்சரிக்கை உத்தரவு என்பது நேபாள அரசு பிறப்பித்திருக்கிறது. ஏனென்றால் தற்போது இந்த மீட்பு பணியில் அரசு நியமித்த மீட்பு குழுக்கள், பேரிடர் மீட்பு குழு மட்டுமல்லாமல் தன்னார்வலர்களும் இந்த மீட்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் பல்வேறு பகுதிகளில் சென்று அந்த மீட்பு பணியை மேற்கொண்டு வருகிறார்கள். இப்படி இருக்கும்போது அவர்களை ஒருங்கிணைத்து அவர்களை பாதுகாப்பான இடங்களில் வெளியேற்றக்கூடிய பணி என்பது மிக சவாலாக இருக்கிறது. மீட்பு குழுவை பொறுத்தவரை எங்கெல்லாம் இருக்கிறார்கள், தன்னார்வலர்கள் எங்கு சென்று இருக்கிறார்கள் என்பது கூட ஒரு சரியான கம்யூனிகேஷன் இல்லாத காரணத்தால் அவர்களை உடனடியாக தகவல் தெரிவித்து இந்த அபாயத்தை அவர்களுக்கு தெரிவித்து உடனே மீட்பு குழுவினர் பாதுகாப்பான இடங்களை நோக்கி செல்ல வேண்டும் என்று ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக இந்த போட்டே கோசி ஆறாக இருக்கட்டும், திரிசூலியாக இருக்கட்டும் ஆகிய ஆறுகளில் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட போகிறது 2 நாட்களில். அதனால் அந்த ஏற்கனவே அந்த ஆற்றினுடைய கரையோர பகுதியில் மக்கள் பாதுகாப்பான இடங்கள் வெளியேற்றப்பட்டு வருகிறார்கள். மீட்பு பணி என்பது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. மறு அறிவிப்பு வரும் வரை யாரும் மீட்பு பணி மேற்கொள்ள வேண்டாம் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இதில் 2 விதமான சிக்கல் இருக்கிறது. ஒன்று என்னவென்றால், அடுத்த 2 நாட்களில் ஏரி உடைந்து அது அந்த தண்ணீர் மிக ஒரு அழுத்தம் கலந்து வெளியேறினால் ஏற்கனவே கடந்த புதன்கிழமை ஏற்பட்ட ஒரு ஆபத்தை விட மிகப்பெரிய ஒரு பேராபத்தாக அமையும். இதனால் கட்டமைப்புகள் என்பது இன்னும் அது நிர்மூலமாக்கப்படும் என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. மக்கள் முன்கூட்டி வெளியேற்றப்பட்டாலும் உயிரிழப்புகள் தவிர்க்கலாம், ஆனால் கட்டமைப்புகள் இன்னும் நிர்மூலமாக்கப்படும் என்ற அச்சம் இருக்கிறது. ஒரு ஆபத்து. இன்னொரு ஆபத்து என்னவென்றால், தற்போது அந்த சம்பவம் நடைபெற்று 2 நாட்கள் தான் ஆகிறது. அந்த 2 நாட்கள் நூற்றுக்கணக்கான சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டு வருகிறது. அந்த சடலங்களை கண்டெடுப்பதற்கு மிகப்பெரிய சவால் இருக்கிறது. அங்க இருக்கக்கூடிய சகதியில் பல சடலங்கள் புதைந்திருக்கிறது. அந்த சகதியை கிளறி அந்த சடலங்களை மீட்கக்கூடிய பணிகளும் நடைபெற்று வருகிறது. அப்படி இருக்கும்போது இன்னும் பல பேர் மீட்க வேண்டி இருக்கிறது, பல சடலங்கள் எல்லாம் இருக்கும் என்றெல்லாம் ஒரு அச்சம் தெரிவிக்கிறார்கள். அப்படி இன்னும் மீட்பு பணிகளில் முழுமையாக நடைபெறாத நிலையில் மீண்டும் ஒரு பேராபத்து ஏற்பட்டால் அது இன்னும் மீட்பு பணியில் மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தும். ஒருவேளை யாராவது எங்கேதும் உயிருடன் இருந்தால், அவர்கள் உதவிக்காக காத்திருந்தால் அவர்களை மீட்க முடியாத ஒரு நிலை என்பது இப்போது ஏற்பட்டிருக்கிறது. மீண்டும் ஒரு வெள்ள ஆபத்து ஏற்பட்டால் அவர்கள் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவு என்ற ஒரு அச்சமும் இருக்கிறது. இப்படியாக 2 விதமான இது ஒரு ஆபத்தை இந்த இனி அடுத்த 2 நாட்கள் ஏற்பட போகின்றது வெள்ளம், ஏரி உடைப்பு என்பது ஏற்படுத்தியிருக்கிறது. அதுக்காக இந்த தற்காலிகமாக இந்த மீட்பு பணிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஆனந்தி.